வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இப்போ n = 5 நான் வந்து கொடுக்குறேன். 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை கண்டினியூவாக மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இது ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. n வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபார் லூப்பில் i = 1 i less than or equal to n i++ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார் லூப் வந்து எழுதிக்கிறேன். இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டு i அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஸோ இது எப்படி ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஐயோடைய வேல்யூ வந்து ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக i அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்தது ஃபேக்டோடைய வேல்யூ. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லூப்பில் வந்து பாருங்கள் i = நான் வந்து 1ன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு இஃப் கண்டிஷனில் வந்துட்டு இந்த i less than or equal to n அப்படிங்கிற கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஸோ i less than or equal to n இந்த இடத்துல வந்து 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது லூப்பில் வந்து என்டர் ஆகும். லூப்பில் வரும்போது ஃபேக்ட் இன்டு i அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ ஃபேக்ட் வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஃபேக்ட்டும் 1. ஃபேக்ட் இன்டு i நான் ரெண்டுமே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணி 1 × 1 அந்த ஆன்சர் நம்ம திரும்ப எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்ட்லேயே நான் வந்துட்டு அந்த 1ங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது க்ளோஸ் ப்ரேஸ் இருக்குது. இந்த க்ளோஸ் ப்ரேஸ் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அடுத்தது நேராக வந்துட்டு அடுத்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா i வந்து 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ 2 அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது லூப்பில் வந்து என்டர் ஆகும். லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட் இன்டு i நான் வந்து எழுதியிருக்கேன். ஃபேக்ட் இன்டு i அப்படிங்கும்போது 1 × 2. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 2 அப்படிங்கிறத எனக்கு வந்து திரும்ப வந்துட்டு ஃபேக்ட்லேயே எனக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது க்ளோஸ் ப்ரேஸு i வந்து 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்தது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது லூப்பில் வந்து என்டர் ஆகும். லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் இன்டு iன்னு எழுதியிருக்கேன். அப்போ 2 × 3 எனக்கு வந்து 6 அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்லேயே எனக்கு வந்துட்டு அசைன் ஆகும். ஸோ க்ளோஸ் ப்ரேஸு அடுத்தது i வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ லூப்பில் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது லூப்பில் வந்துட்டு ஃபேக்ட் இன்டு i அப்போ 6 × 4 எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். க்ளோஸ் ப்ரேஸு அடுத்தது i வந்து 5 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும்போது லூப்பில் வந்து என்டர் ஆகும். ஃபேக்ட் இன்டு i அப்போ 24 × 5 எனக்கு வந்து 120 அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். திரும்ப i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து 6 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ லூப்பில் போகாது வெளியில் வந்துடும். ஸோ இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 1ல இருந்துட்டு எனக்கு வந்து 5 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து 120 அப்படின்னு சொல்லி அந்த 5 ஃபேக்டோரியல் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபேக்டோரியல் வந்துட்டு ஒர்க் ஆகும். சேம் இதே கான்செப்டை நம்ம வந்துட்டு ரெக்கர்சிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எழுதலாம். ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பாருங்கள். ரெக்கர்சிவ் அப்படிங்கும்போது இன்டு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வாங்குகிற ஆர்குமெண்ட்டில் n வாங்குறத ஈக்குவல் டு 1 சொல்லி செக் பண்ணுறேன். 1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் 1 நான் வந்து பண்ணிடுறேன். எல்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிட்டனில் n × ஃபேக்ட் ஆஃப் n - 1. ஸோ இதுதான் ரெக்கர்சிவ். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் அகைன் நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ என்ன வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரெக்கர்சிவ் கால் பண்ணுற ஃபேக்ட் n - 1 அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்குது ப்ளஸ் இந்த என்னுடைய வேல்யூ என்ன, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா n × ஃபேக்ட் ஆஃப் n - 1க்கு என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா n வந்து 5ன்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ 5ன்னு இந்த இடத்துல வந்து ரிசீவ் ஆகும்போது இஃப் கண்டிஷன் வந்துட்டு 5 = 1 சொல்லி செக் பண்ணோம். கிடையாது, இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ், எல்ஸுக்கு வரும். இந்த இடத்துல ரிட்டனில் n × ஃபேக்ட் ஆஃப் n - 1ன்னு எழுதியிருக்கேன். அப்போ n அப்படிங்கிறது 5 நமக்கு இந்த இடத்துக்கிட்ட. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் n - 1ன்னு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா n - 1 அப்படிங்கும்போது 4. இப்போ ஃபேக்ட் ஆஃப் n - 1 அப்படிங்கிறது 4 அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல 4 அப்படிங்கிறத இந்த ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ கால் பண்ணும்போது அகைன் திரும்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே வந்துட்டு n = 1 சொல்லி செக் பண்ணுறேன். n இப்போ வந்து 4, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போ நேராக நமக்கு வந்து எல்ஸுக்கு வரும். எல்ஸுக்கு நமக்கு வந்து வரும்போது n வந்து இப்போ வந்து 4 அப்படின்றதான். ஸோ இப்போ அதில் n வந்துட்டு 4 அப்படின்றதே வந்துடும். இப்போ அகைன் எல்ஸுக்கு இந்த இடத்துல ரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் n - 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4 வந்துட்டு -1 நம்ம வந்து பண்ணும்போது 3 அப்படிங்கிறதோட இந்த ஃபேக்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் அகைன் எனக்கு வந்து கால் ஆகும். திரும்ப வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து வரும்.
n ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன், 1ஆன்னு சொல்லி செக் பண்ணுறேன். n இப்போ வந்து 3. அப்போ எல்ஸுக்கு வரும். எல்ஸில் வந்தோம் அப்படின்னா ஸோ n அப்படிங்கிறது 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். 3 அப்படின்றதோட இந்த இடத்துல நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். 3 - 1 2 அப்படின்றதோட ஃபங்க்ஷன் அகைன் கால் ஆகும். ஸோ n - 1 ஈக்குவல் டு 1ஆன்னு சொல்லி n டபுள் ஈக்குவல் டு 1 1ஆன்னு சொல்லி செக் பண்ணுறேன். கிடையாது, n வந்துட்டு 2. அப்போ எல்ஸுக்கு வரும். அப்போ எல்ஸ் அப்படிங்கும்போது nல வந்து 2 அப்படின்றது தான் இருக்கும். 2 - 1 ஃபேக்டில் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு n ஈக்குவல் டு 1ஆன்னு சொல்லி செக் பண்ணுறேன். n ஈக்குவல் டு 1 தான். 1 அப்படிங்கும்போது இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரிட்டன் 1ன்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ரிட்டன் 1 நான் வந்து கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அந்த கால் பண்ண லாஸ்ட்டாக கால் பண்ண இடத்துக்கு அந்த வேல்யூ வந்து ரிட்டன் பண்ணிடும் 1 அப்படின்னு சொல்லி. இந்த ஃபேக்ட் அப்படிங்கிறது திரும்ப எனக்கு வந்து கால் ஆகாது. ஸோ இதோட கால் அந்த இன்னரில் கால் பண்ணுறது வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்துட்டு ஐட்ரேஷன், அதாவது ரெக்கர்சிவாக கால் ஆகிற இடத்துல இதுதான் நடக்கும். ஸோ அதுக்கு அதே நேரத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n - 1 நான் வந்து எழுதியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படிங்கும்போது 5 × 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்துட்டு 20 அப்படிங்கிறது வரும். 20 × 3 மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 அப்படின்றது வந்து வரும். அடுத்தது 60 × 2 எனக்கு வந்து 120. அடுத்தது 120 × 1 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 அப்படிங்கிற வேல்யூவை மெயினுக்கு எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்படி தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம்ஸாக நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்டீஜரில் வந்துட்டு யூசர்லேருந்து n வேல்யூஸ் வாங்குறதுக்காக n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேஷன் பண்ணிக்கிறேன். ஃபேக்டில் வந்துட்டு 1ன்னு சொல்லி இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன். லூப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக i அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ printfல enter the value n அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் scanfலேயே நம்ம வந்து n வந்து வாங்கிக்கலாம். n வந்து இன்டீஜரில் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறதுனால scanfக்குள்ளே %d கொடுத்துட்டு ஆம்பர்சன் n கொடுத்து வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபார் லூப் நான் வந்து எழுதுகிறேன். இந்த இடத்துல i ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0 நம்ம வந்து கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு 0 × anything 0 அப்படின்றதே வந்துடும். அதனால் 1லேருந்து தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, ஏன்னா 1லேருந்து n வரைக்கும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அதனால் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஐயை வந்து ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு i. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபேக்டோரியல் கால்குலேட் ஆயிரும். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்லாஷ் நம்ம வந்து கொடுத்துட்டு ஃபேக்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு %d. ஸோ இதில் வந்துட்டு ஃபேக்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா 120 எனக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எழுதுறத இது இன்னுமே நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம். ஃபேக்ட் இன்ட்டு i அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதினாலுமே நமக்கு வந்து ஆன்சர் சொல்லும். ஸோ இதே இதை நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது யூசர்லேருந்து n மட்டும்தான் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ ஃபேக்ட் i தேவையில்ல. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் காலாக நம்ம வந்து எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் கால் நம்ம வந்து பண்ணிவிட்டு n அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்டாக நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் ரிட்டன் டைப் வந்து இன்டு ஃபேக்ட் அப்படின்றதுக்குள்ளே இன்டீஜரில் கால் பண்ணும்போது கொடுக்குற வேல்யூ n அப்படிங்கிறத n நேம்லேயே நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இஃப் கண்டிஷனில் n ஈக்குவல் டு 1ஆன்னு சொல்லி செக் பண்ணுறேன். 1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் 1, எல்ஸ் இல்லை அப்படின்னா ரிட்டன் n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n - 1. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். n வந்துட்டு 3 நான் வந்து கொடுக்குறேன், 6 சொல்லும். ஸோ அதை n வந்துட்டு 5 கொடுத்தேன் அப்படின்னா 120. இது வந்துட்டு ஃபேக்டரியல் யூஸிங் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.